போல் இருந்தது. அந்தளவுக்கு மியூசிக்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதில் ஃபைட்ஸ் இல்லை சரத்குமார்லாம் மாமா மச்சா கெட்டப்லாம் வேறு வெறித்தனமாக படத்தில் அப்படி தெறிக்க விட்டாங்க. அதுவும் காமெடிலாம் சொல்லவே தேவை. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் செம காமெடி, விந்து சிரிச்சு காமெடி சொல்ல தாங்க முடியல. இப்போ செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் கதையை மூவ் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி காமெடி என்டர்டைன்மெண்ட்லாம் படம் சூப்பராக பண்ணியிருந்தாரு. சரத்குமார் கெட்டப் சூப்பராக இருந்தது. ஹீரோயின் வந்து போலீஸ் கெட்டப் போட்டிருந்தாரு. படம் வந்து வேறு லெவலில் வெறித்தனமாக அந்த ஃபைட் சீன்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. கடைசியில் கிளைமேக்ஸ்லாம் முடிச்சதே தெரில. கிளைமேக்ஸ் எங்களுக்கு வந்து இன்னும் படம் ஓடிடுமான்னு நினச்சிருந்தோம். கரெக்டாக கிளைமேக்ஸ் வந்து டேரக்டர் வந்து பண்ணுறாங்க சூப்பராக பண்ணிச்சிருக்காரு. அந்த டேரக்டர் வந்து சூப்பர் உண்மையிலே வந்து ரொமான்ஸ் அந்த சில்க் சீட்லாம் செம்ம வீந்து சிரித்து தாங்க முடியல. உண்மையிலே இந்த படத்துக்கும் போன படத்தோட இந்த படத்தோட வந்து சண்முக பாண்டியன் செம்மையாக பண்ணியிருக்காரு. உண்மையிலே அவர் வந்து பெரிய ஹீரோ வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உண்மையிலே நல்லா பண்ணுறாரு. கேப்டனுக்கு வந்து பிரபாகரன் படம் அமைச்ச மாதிரி இது அமையுமா? கண்டிப்பாக அமையும். ஏன்னா வந்து ஒரு கிராமத்து சீனு உண்மையிலே வந்து நாங்களாம் பொறுமையாக தான் போகணும்னு நினச்சோம். ஆனால் படம் வந்து இவ்வளோ காமெடி கொடுத்துருக்காரு. உண்மையிலே பெரிய ஹீரோ வருவார். உண்மையிலே கேப்டன் பார்த்த மாதிரி. ஏன்னா அந்த வேஸ்ட் சட்டெல்லாம் லாஸ்ட் வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் கேப்டன் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அந்த வேஸ்ட் சட்டையோட லாஸ்ட் வரைக்கும் இருந்தார். ஃபைட் சீனில் கூட அந்த வேஸ்ட் சட்டையோட தான் நடிச்சார். ஆனால் படம் சூப்பராக இருந்தது. ஓகே, தேங்க்யூ. கொம்பு சிவி படத்தை பற்றி சொல்லணும்னா நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த கஞ்சா கடத்துறது அந்த மாதிரி தான் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷனில் தான் அது வருது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அந்த கஞ்சா கடத்துறதெல்லாம் வந்து லைக் நீங்கள் அதுவே ரொம்ப முழுக்க இருக்கதா பார்த்தா இருக்குது. பட் நீங்கள் ரொம்ப போட்டு அடிக்கிற அளவுக்குலாம் இல்லை. அந்த கதைக்கு தேவையான மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ரொம்பவும் வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணுற விதத்துலலாம் வந்து கிடையாது. ஏன் அதை பண்ணுறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா படத்தில் வந்து காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. டிப்பிக்கல் பொன்ராம் சாருடைய படம் தான். காமெடி எங்கெங்கே தேவையோ அங்கங்கே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குமே நம்ம சிரிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் வந்து வந்துருக்கு. சண்முக பாண்டியனோட ஆக்டிங் நல்லா இருக்குது. ஒரு சில ஃப்ரேம்ஸ் எல்லாம் அப்படியே பார்க்கும்போது அப்படியே கேப்டனோட ஃபீல் வந்து இருக்குது. அது அவர் இன்னும் நல்லா அதை டைட்டாக பிடிச்சி அதுக்கான ஒரு சில விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தாருன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த கேப்டன் சாயிலே வந்து வந்துருவார். கதை அவருக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு சில விஷயங்கள் வந்து மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா டிப்பிக்கல் பொன்ராம் சார் ஃபிலிம். அந்த ஒரு மாப்பிள்ளைக்குள்ளே இருக்க சென்டிமெண்ட்டு அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. சரத்குமார் சார் நீங்கள் சண்முக பாண்டியன் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பேலன்ஸாக இருக்கும் கேரக்டர். அது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருந்தாலும் சரி, காமெடி சீக்வன்ஸாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு எங்கேயுமே இறங்க மாட்டாங்க. ஈக்குவல் பேலன்ஸாக வந்து கேரக்டர் வந்து இருக்கும். கடைசி வரையுமே நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. படம் நல்லா இருக்குது. இந்த விவசாயிகளோட அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தாங்க. மழைலாம் வந்து அந்த விவசாய நிலம்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் காமிச்சிருந்தாங்க. ஸோ ஓவராலாக ஒரு பக்கா வில்லேஜ் ஃபிலிம் ஃபேமிலியோடய தாராளமாக பார்க்கணும். நெகட்டிவாக எதுவும் போடாத. அவெல்லாம் நாசமாக போய் சாவு போகிறான்டா. புரியுதா? நானும் டெய்லி பிரியாணி சோறு தின்னேன். கேப்டன் நினச்சிக்கிட்டே டெய்லி பிரியாணி சோறு தின்னேன் போட்டிருக்காரு. ஏன் அவர் விசுவாசத்துல சுவாசத்தை கூட பார்க்கல, விசுவாசத்தை தான் பார்த்துருக்காரு. ஓகேவா? சூப்பர். குடும்பமாக பார்க்கலாமாக்கா? அதெல்லாம் போட மாட்டேன். குடும்பமாக பார்க்கலாமா? ஏப்பா, குடும்பங்கள் கொண்டாடும் படம். 2025 கோயில் காலை பெத்தெடுத்த, ஓகேவா, உப்புலியப்பன் பெத்தெடுத்த, சக்கரை தேவன் பெத்தெடுத்த, சண்முக பாண்டியன் நடித்த இந்த படம் கொம்பு சீவு 2025 மாபெரும் வெற்றி பெற்று கண்டிப்பாக ஆந்திராவில் பண்ணின சம்பவத்துக்கு எனக்கு ஒரு பத்மபூஷனும், எனக்கு ஒரு எங்கள் மாமாவுக்கு ஒரு பத்மபூஷனும், எனக்கு ஒரு கலைமாமணி ஊரும் கிடைச்சே ஆகணும்டா. கண்டிப்பாக நீ சொன்ன வார்த்தை அப்படியே பலிக்கும். அந்த திருவண்ணாமலை சிவன் மேலே நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன். நீ கேட்டது உனக்கு சிவன் கொடுப்பாரு. உங்கள் அப்பா அன்புடன் இருப்பார். உங்கள் அப்பாவோட துரோகிங்க மட்டும்தான் அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. நண்பனாக இருந்தால் கண்டிப்பாக கேப்டனின் நண்பனாக இருந்தால், விசுவாசிகளாக இருந்தால், இந்த தமிழ்நாட்டு மக்களாக இருந்தால் கண்டிப்பாக படத்தை போய் பாருங்கள். சண்முக பாண்டியனுக்கு ஆதரவு கொடுங்க. ஓகேவா? ஒரே ஒரு டயலாக் சொல்கிறேன். அதாவது பஞ்சபூதங்களும் கடவுளோட ஆணையும் ஒரு தாயோட ஆசீர்வாதமும் உன் கையில் இருக்கிற ரேகையை மாற்ற முயற்சி பண்ணாலும் உன்னோட இந்த கேப்டனின் ராஜ்யத்தை, இந்த சினிமா ராஜ்யத்துல இருந்து உன்னை யாராலையும் அழிக்க முடியாது. சண்முக பாண்டியா வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். சூப்பர் படம். எல்லாத்துலேயுமே டைட்டு கீட்டு, பாட்டு கீட்டு, சாங்கு கீங்கு, மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு உண்மை சம்பவத்தை தான் எடுத்திருக்காங்க. 12 ஊர் பட்ட வழியில் அந்த 12 ஊருக்கு ஒரு தப்பான வேலை செஞ்சு ஊரை காப்பாற்றுற கொடுக்குற, அதாவது பாண்டி சுப்ரீம் சார் வந்து புலியாக நடிச்சிருக்காரு. பாண்டியா வந்து நம்ம கொம்பு சீவு நம்ம சண்முக பாண்டியன் நடிச்சிருக்கு. ஓகேவா? ஓகே. படம் எப்படி இருந்தது? எப்படி இருந்துச்சு படம்? படம் ஓகே சார். என்ன பிடிச்சது உங்களுக்கு? அவர் ஃபைட் நல்லா இருக்கு. ஃபைட் சீனு, அவர் அம்மா சென்டிமெண்ட்ஸ், சரத்குமார் சார் எல்லாம் சூப்பர் நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க படத்துக்கு? நான் இந்த ட்ரெயில் தான் பார்த்தேன். இப்போ ஃபுல்லாக பார்த்ததில் நல்லா
படத்தில் பார்த்து ஞாபகம் வந்துச்சா? வந்துச்சு. அவர் பாட்டு போட்டாலே விஜயகாந்த் சார் தான் ஞாபகம் வருது. அவரை மிஸ் பண்ணுறீங்களா? கண்டிப்பா அவர் பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்ல வர புரியல. என்ன சொல்ல வர என்ன மெயின் கருத்து? மெயின் கருத்து என்னன்னா அவருமே நல்லா வருவாங்க. கேப்டனோட சிறப்பாக இன்னும் வரணும். கேப்டன் வந்து யாரும் இல்லை. இவரெல்லாம் நடிச்சு நல்ல பேரோடு வரணும். நான் மக்களுக்கு சேவை செய்யலாம். கேப்டனுக்கு நடிச்சு இவரு அதே கொள்கையில் தான் இருக்கிறாங்க. அதனால நல்ல ஒரு கொள்கை படம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக மக்கள் இவ்வளோ இதுதானே எல்லாமே மக்கள் ரெண்டும் பார்த்துட்டா கேப்டன் ஏற்றுக்கணும் மதுரை ஏற்றுக்கணும் மக்கள்